தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சாயில் மாய்ஸ்டர் சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாயில் மாய்ஸ்டர் சென்சர் வந்து நான் சிமுலேஷனில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆனால் இந்த சென்சர் வச்சு நான் என்ன பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு வந்து அவுட்புட் காமிக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஒரு பொட்டன்சியோமீட்டர் வச்சு நான் அவுட்புட் காமிக்க போகிறேன். ஓகே, நீங்கள் ரியல் டைமில் வாங்க சாயில் மாய்ஸ்டர் சென்சரில் இதே மாதிரி தான் போர்டு இருக்கும். ஓகே, இது வந்து சாயில் மாய்ஸ்டர். இது வந்து எதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சாயில் மாய்ஸ்டர் சென்சரில் லேண்டில் வந்து நீங்கள் வந்து இது மாய்ஸ்டரில் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் இன்செக்ட் பண்ணிட்டாவே போதும். அதில் சாயில் மாய்ஸ்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அதை இன்டிமேட் பண்ணும். அப்போ இந்த கன்வெர்ட்டர் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு சாயில் மாய்ஸ்டர் சென்சர் வாங்கினீங்க அப்படின்னா இந்த கன்வெர்ட்டர் வந்து கன்ஃபார்ம் வந்து வந்துடும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா A0 அனலாக் அவுட்புட்டு, கிரவுண்டு, VCC. ஓகே, நீங்கள் 5 வோல்ட் இன்புட் கொடுத்துலாம், கிரவுண்டு கொடுத்துக்கலாம். A0 அது வந்து அனலாக் அவுட்புட் தான். நீங்கள் ரியல் டைமில் அவங்க சாயில் மாய்ஸ்டர் சென்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் லாஜிக்கில் இருக்கும். ஒருவேளை பாசிட்டிவ் லாஜிக்கில் இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெகட்டிவ் லாஜிக்கில் இருக்கப்போ என்ன பண்ணும், வாட்டர் இல்லை அப்படின்னா 102ன்னு காமிக்கும். வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா 0ன்னு காமிக்கும். ஓகே, அதற்காக நான் சொல்கிறேன், இன்டிமேட் பண்ணுறேன். அதே பாசிட்டிவ் லாஜிக் சென்சர்னா சாயில் மாய்ஸ்டர் கண்டென்ட் உள்ள தண்ணியில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு தான் காமிக்க போகுது. இதே தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக காமிக்கும், வேல்யூ வந்து 100 இது மாதிரி காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் லாஜிக் தான் நான் கோடிங் ரைட் பண்ணியிருப்பேன். ஏன்னா சாயில் மாய்ஸ்டர் சென்சர் வந்து இங்கே நான் இன்டர்ஃபேஸ் பண்ணாதனால. ஓகே, இப்போ இதுக்கான கோடிங் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ சாயில் மாய்ஸ்டர் சென்சர் வந்து நீங்கள் ரியல் டைமில் வாங்கும்போது பாசிட்டிவ் லாஜிக், நெகட்டிவ் லாஜிக் ரெண்டுமே இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் வந்து நெகட்டிவ் லாஜிக் தான் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெகட்டிவ் லாஜிக் இருக்குது எடுத்தோன்னே 102ல் காமிக்கிது அப்படி இப்போ சென்சர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். சென்சர் வந்து நீங்கள் தண்ணிக்குள்ள வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். எந்த விஷயமே இல்லை. இப்போ இதுக்கான கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா include pic.h. ஓகே, பிக்கான லைப்ரரி வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து கான்ஃபிக் லைன் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 lakhs. ஓகே, நான் 4 max வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்து அன்சைன்ட் இன்ட்டு A = 0, B = 0. ஓகே, இந்த கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் 4 lakhs ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய டைம் டிலே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதுக்காக நீங்கள் 20 MHz யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் டைம் டிலே. அதே நீங்கள் 4 MHz யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அவ்வளோதான், வேறலாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நீங்கள் 20 MHz கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது. அடுத்து அன்சைன்ட் இன்ட்டு A = 0, B = 0, C = 0, அப்படியே அப்படியே என்ன பண்ணுங்கள் டம்மி வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்து LCDக்கான பின்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் 4 bit LCDனால 4 bit LCDக்காக 2 times வந்து இந்த கமாண்ட் ரைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டேட்டா ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. LCD இன்ஸ்லைஸ் ஃபங்க்ஷனில் நான் 4 bit LCD யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத 4 bit LCD இன்ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காக வாங்கி நான் பிரிண்ட் பண்ணுறதுக்காக LCD டிஸ்பிளே ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்கேன். வாய்டு மெயினில் பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் கம்பேலர் வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். அப்போ ADCON 0 = 0x40, ADCON 1 = 0x80E. அப்போ ஒரே ஒரு பின்னா அனலாக யூஸ் பண்ண போகிறேன், அதனால் 80Eன்னு கொடுத்துருக்கேன். D போர்ட் வந்து எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து LCDக்காக யூஸ் பண்ணுறேன். LCD இனிட் பண்ணியிருக்கேன். ஓகே, LCD இன்ஸ்லைஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 milliseconds வெயிட் பண்ணிட்டு 0x80 சாயில் மாய்ஸ்டர் சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படி என்ன பண்ணியிருக்கேன், ஒரே லென்த்தாக ரைட் பண்ணிட்டு அதை வந்து ஷிஃப்டிங் பண்ணியிருக்கேன். டேட்டா வந்து நான் ஷிஃப்டிங் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒயில் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ADC கோடு. ஓகே, ADC கோடில் என்ன பண்ணுங்க அப்படின்னா சேனல் செலக்ட் 2 = 0, சேனல் செலக்ட் 1 0 எல்லாமே என்ன பண்ணுங்க 0 பண்ணுங்கள். ADCக்கான ஃபுல் வீடியோ லிங்க் என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ADCக்கான கோடிங் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ADCON 0 0x04 ஏன்னா நான் வந்து அனலாக் கம்பேலர் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் அனலாக் டிஜிட்டல் கன்வெர்ட்டர் வந்து நான் ஆன் பண்ணியிருப்பேன். ஓகே, அடுத்து A = அட்ரஸ் H. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 10 bit ADC. அப்போ 2 ரெஜிஸ்டரில் போய் டேட்டா ஸ்டோர் ஆகும். அப்போ அட்ரஸ் H, அட்ரஸ் L. அப்போ அட்ரஸ் Hல் என்ன பண்ணுங்க ஏங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ணி அந்த A + அட்ரஸ் L. அப்போது எல்லுங்க ரெஜிஸ்டர் இருக்க வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன் எகைன் A ரெஜிஸ்டரோட நான் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதான் டிவைட் 10. ஏன்னா வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சாயில் மாய்ஸ்டர் கனெக்ட் வந்து ஸ்டாண்டில் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணோம்ல, அப்போ பர்சன்டேஜாக நம்ம செக் பண்ணுவோம். அப்போ அதுக்காக டிவைட் 10 நான் போட்டிருக்கேன். ஓகே, அப்போ என்ன ஆகும் 102ன்னு வரும். அப்போ அந்த 102ங்கிற வேல்யூ வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறது போட்டு இது 455 நான் போட்டு என்ன ஒரு சும்மா டெமோக்காக நான் இங்கே போட்டிருக்கேன், வேறுலாம் எதுவுமே கிடையாது. அப்போ 3 digit வேல்யூனா சேம் இதே கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன பண்ணுவோம் டிவைடேட் பண்ண போகிறோம். அப்போ 102னாலும் அதே சேம் கான்ஃபிகரேஷன் தான். ஓகே, அப்போது என்ன பண்ணிருக்கேன் ஏங்க BCDE இது எல்லாமே கான்ஃபிகரேஷன் பண்ணிவிட்டு எனக்கு டேட்டா வந்து என்ன பண்ணுங்க சாயில் M = BDE இதோட வேல்யூஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணி நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கான கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். ஓகே, சேம் ADC சென்சர்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் சேம் ADC கோடு மட்டும் தான் ரைட் பண்ணிங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜில் ஷோ பண்ணணுமோ இல்லை பாயிண்ட்ஸில் வேணுமா இல்லை வோல்டேஜில் வேணுமா அது கன்வர்ஷன் மட்டும் தான் என்ன சேஞ்சஸ் ஆகும், வேறெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா பில்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இந்த கோடிங் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிங்க, அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதுக்கான சிமுலேஷன் வந்து ஓப்பன் பண்ணலாம். சிமுலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு PIC மைக்ரோகண்ட்ரோலர், ஒரு ADC, அதே மாதிரி சாயில் மாய்ஸ்சர் சென்சர். ஆனால் அந்த சாயில் மாய்ஸ்சர் சென்சர் நான் சிமுலேஷனில் ஒரு சும்மா எடுத்து தான் வச்சுருக்கேன், தவிர கனெக்ட் பண்ண கிடையாது. இப்போ இந்த கோடிங் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். கோடிங்கை ப்ளே பண்ணேன் அப்படின்னா நான் சாயில் மாய்ஸ்சர் சென்சர் இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இதில் எந்த விஷயமே இருக்காது. இதை இப்போ சாயில் மாய்ஸ்சர் சென்சர் வச்சு ஒரு ப்ராஜெக்டாக உங்களுக்கு கோடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இல்லை அந்த கோடிங் நீங்களே ரைட் பண்ணி அனுப்புங்க, சென்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணேன், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு கோடிங் ரைட் பண்ணி வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ சாயில் மாய்ஸ்சர் கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12% இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, கீழே மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், அப்படியே வேல்யூஸ் வந்து லோவாகும் பாருங்கள். அப்போ 0% வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன், எகெயின் நான் ப்ளஸ் பண்ணுறேன். இப்போ ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 102 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம டிவைட் 10 தானே போட்டோம். அப்போ அதனால் 102 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ வந்து கரெக்டாக நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லோ பண்ணுறேன். லோ பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80%, இப்போ 59% சடனாக மழை பெய்யுது. மழை பெஞ்சா என்ன ஆகும், வாட்டர் கரண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுமா. இப்போ எகைன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, வாட்டர் கரண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போது நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இல்லை எந்த விஷயமே இல்லை. இப்போ ஃபுல்லாக இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து மழை பெய்யலை. அப்போ அடுத்த 1 or 2 டேஸில் என்ன ஆயிடும், வாட்டர் சாயில் மாய்ஸ்சர் கரண்ட் வந்து இல்லை அப்படின்ட்டு என்ன ஆயிடும், லோ ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகே, இதில் வந்து GSM இன்டர்ஃபேஸ் பண்ணி GPS இன்டர்ஃபேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி GSMலேருந்து மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணுறது. இதுக்கான கோடிங்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறேன், நீங்கள் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான கோடிங் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.